Good evening all. So நம்ம வந்து integral chapter start பண்ணோம். Integrals என்ன சொல்லிருந்தேன்னா basics of integrals அதாவது indefinite integrals தான் நம்ம என்ன பார்த்தோம். Opposite of derivatives கொஞ்சம் basic formulas இதெல்லாமே நான் சொல்லியிருந்தேன். So அதோட properties வச்சு நான் உங்களுக்கு questions கொடுத்திருந்தேன். ஓகேவா? இப்போ நம்ம integralsனா என்ன அப்படின்றதுக்குள்ள போறோம். So integrals வந்து மூணு பார்ட் இருக்கு. Integration by substitution. Second, integration by parts. Third one வந்து integration by partial fractions. And some external cases இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா integration by substitution. அதாவது நம்ம பிரிக்க முடியாத அந்த terms எல்லாமே வந்து இதுக்கு பதில் இது அப்படி நம்ம substitute பண்ணி அதுக்கப்புறம் நம்ம integrate பண்ண போறோம். ஓகே. So first நான் integration by substitution அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். Integration by substitution அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு f of x dx. இதுதான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன். சோ இதுதான் நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் f of x dx. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா it is not in standard form. இப்ப நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம்? algebraic, logarithmic, இல்ல exponential or normal quadratic equation form சொல்லுவோம். So இது எல்லாமே கலந்திருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை சொல்லுவோம். ஸோ இப்போ லாகரிதமிக்கும் இருந்து எக்ஸ்போனன்ஷியலும் இருந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு போறோம். அதாவது எல்லாத்துக்குமே இல்லை, எதுனாலும் நம்ம இன்னொரு ஃபார்மை கன்வெர்ட் பண்ண முடியும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஈக்குவேஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போடுவோம். ஸோ வாட் இஸ் integration by substitution அப்படின்னா இந்த f of x நம்ம g of x ன்னு மாத்தோம். அதாவது x is equal to அப்படி u or t அப்படி நம்ம மாத்தி டிஃபரண்ட் ஃபங்க்ஷனாவே அந்த டேர்ம் மாத்திடுவோம். ஸோ இதுதான் நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன். பட் எக்ஸுக்கு பதிலா இதுவோ அதுவோ மாத்திட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷனே மாத்திடுவோம், சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் இன்டகிரேஷன் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். இதோட அந்த क्वेश्चन ஸ்டாப் ஆயிடாது ஆர் ஆன்சர் ஸ்டாப் ஆயிடாது. இங்க நீங்க வந்து இந்த டேர்மை சப்ஸ்டிடியூட் பண்ணி உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்காக இன்டகிரேட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினலாவே இந்த எக்ஸை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி பிளஸ் சி அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ஆல் terms like algebraic, quadratic, exponential, trigonometric எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களால சப்ஸ்டிடியூஷன் பண்ண முடியும். அதாவது ஒரு டேர்மை இன்னொரு டேர்மை நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மெத்தடுக்கு பேர் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ இது ஒரு கான்செப்ட். இப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். So first example எப்படி அப்படின்னா e power tan x by e power tan inverse x by 1 plus x dx. So இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன். ஓகேவா? So உங்களோட ஃபங்க்ஷன் என்ன? e power tan inverse x by 1 plus x square dx. So இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் tan x, இன்டகிரேஷன் ஆஃப் cosecant x, இன்டகிரேஷன் ஆஃப் cot x, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் tan inverse x, இன்டகிரேஷன் ஆஃப் cos inverse. ஸோ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் லாஸ்ட் கிளாஸ் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கணும் என்னைக்குமே. ஓகே. ஸோ
நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு தனி ஒர்க் ஷீட் போட்டுக்கோங்க. தனி பேஜ்ல ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது அந்த ஃபார்முலாஸ் பார்த்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். போக போக உங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்முலாஸ் ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகேவா? சோ இதனால நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் tan inverse x by 1 plus x square dx. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு பார்க்கறப்போ என்ன ஸ்ட்ரைக் ஆகுது? tan inverse x ஓட டிஃபரன்சியேஷன் 1 plus x square ஆ? சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா tan inverse x equal to y. இந்த டேர்மை நான் இன்னொரு டேர்மா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்படின்னா என்ன ஆகும்? இப்ப ரெண்டு டேர்மையும் நம்ம டிஃபரன்ஷியேட் with respect to x on both sides. x வச்சு நம்ம இங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், இங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்படின்னா இது என்ன ஆகும்? டிஃபரன்சியேஷன் ஆஃப் tan inverse x என்ன? 1 by x square dx equal to dy. இப்போ ஒரிஜினல் क्वेश्चन ஓடையும் இதையும் வச்சு பாருங்களேன். இந்த 1 plus x square dx காமனா இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இதுக்கு பதிலா இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ என்ன ஆகும்னா இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் tan inverse x க்கு பதிலா நம்ம என்ன போட்டுருக்கோம்? y. சோ e பவர் y dx by 1 plus x square பதிலா நம்ம என்ன வரும்? dy. சோ e பவர் y dy. நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா இங்க இருக்கிற டேர்ம் equal to இது அப்படின்றப்ப வேற ஒண்ணு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். சோ tan inverse x is equal to y. அப்ப என்ன ஆகும்? அது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 plus dx by 1 plus x square is equal to dy. இத டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு இந்த இது கிடைக்குது. சோ இது மொத்தமாவே நான் dy ஆ ரீப்ளேஸ் பண்ண முடியும். சோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டேர்ம் எப்படி சிம்பிளிஃபை ஆயிருக்கு? இன்டெகிரல் ஆஃப் e பவர் y dy. நமக்கு என்ன தெரியும்? integral of e power y னா நமக்கு என்ன வரும்? e power y தான் வரும். So e power y plus c. indefinite integral பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு lower limit upper limit கிடையாது. So அது வந்து definite integral தான் வரும். indefinite integral இந்த c எப்போதுமே இருக்கணும். ஏன்னா நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் தெரியாது. ஓகேவா? So e power y plus c. ஆனா இதோட அந்த ஆன்சர் ஸ்டாப் ஆயிடாது. இந்த y க்கு பதிலா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். எந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணோமோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும் at the end of the answer. So equal to என்ன ஆகும்? இந்த y க்கு பதிலா நான் tan inverse x போடுவேன். So e power tan inverse x plus c. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். So e power x tan inverse x plus c. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். நம்மளோட क्वेश्चन e power x tan x by 1 plus x square dx. இதுதான் நம்ம இன்டகிரல் பண்ணனும். இப்போ இதுல என்ன இருக்குன்னா எக்ஸ்போனன்ஷியலும் இருக்கு, ட்ரிக்னாமெட்ரிக்கும் இருக்கு, குவாட்ராட்டிக்கும் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணனும்? இதுல நம்ம எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? அதுக்கு அப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியுமா? அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்? ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு tan inverse x நான் y க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏன்னா நமக்கு இந்த dx டேர்ம் வேணும். ஏன்னா நம்ம dx டேர்மையும் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். சோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 plus x square dx is equal to dy. சோ the dx 1 plus by 1 plus x square மேல நான் dy போட்டுருக்கேன். சோ இந்த டேர்ம் வந்து டோட்டலாவே சிம்பிளிஃபை ஆயிடுச்சு in terms of y வேரியபிள். இப்போ இது இன்டகிரேட் பண்றது ஈஸியா? எக்ஸ்போனன்ஷியல் இன்டகிரேட் பண்றது ஈஸியா? சோ e power y plus c இதுதான் ஆன்சர். பட் இது ஃபைனல் ஆன்சர் இல்ல. இது நீங்க இன்டகிரேட் பண்ணி வந்த ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் இது y க்கு பதிலா அகைன் நம்ம x ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். சோ e power tan x tan inverse x plus c. சோ இது ஒரு சம். செகண்ட் சம் integral of 2x secant square x x square plus 1 dx. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன்.
அதாவது ஃபங்க்ஷன் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன். என்ன பண்ணலாம், லைக் எதை நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. சோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த சீக்கிரத்தை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒன்று 2x மாற்றணும், இல்லை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மாற்றணும். கொஞ்சம் யோசிச்சா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய்னு வரும். ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x dx is equal to dy. இப்போ क्वेश्चनல 2x இருக்கு dx இருக்கு. சோ இந்த 2x dx க்கு பதிலா அப்படியே நம்ம dy சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சோ உங்களோட ஃபங்க்ஷன் என்னவா மாறும், 2x க்கு பதிலா secant ஸ்கொயர், இந்த x plus 1 க்கு பதிலா y வரும். secant ஸ்கொயர் y into dy. ஏன்னா இந்த 2x into dx மொத்தமாவே dy மாத்திருச்சு. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், உங்களுக்கு தெரியும் பேசிக்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்லயே இந்த ஃபார்முலாஸ் இருக்கு. சோ சீக்கன்ட் இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன்ட் ஸ்கொயர் எக்ஸோ இல்ல இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன்ட் ஸ்கொயர் ஒய்க்கோ உங்களோட இன்டகிரேஷன் என்ன அப்படின்னா tan y plus c. அதாவது tan y டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன்ட் ஸ்கொயர் y வரும். சீக்கன்ட் ஸ்கொயர் y இன்டகிரேட் பண்ணா tan y வரும். ஓகேவா? சோ இது ஆன்சர் கிடையாது, ஃபைனல் ஆன்சர். y க்கு பதிலா நம்ம இத ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். சோ ஈக்குவல் டு tan y க்கு பதிலா நம்ம y என்ன போட்டிருந்தோம், x ஸ்கொயர் பிளஸ் 1 x ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் c. சோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சோ இவ்ளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் டேர்ம் ஒரே ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன்ங்கறனால நம்மளால இந்த டேர்முக்கு கொண்டு வர முடியும், சிம்பிளிஃபைட் டேர்முக்கு ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு. இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ்னு சொல்றோம். ஏன்னா ஆல்ரெடி இன்டெக்ரல் ஃபார்முலாஸ்ல இதெல்லாமே இருக்கு, நீங்க டிரைவ் பண்ணணும்ன்றது இல்லை. சோ இதுக்கப்புறம் இன்டகிரேஷன் உங்களுக்கு தெரியும். இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன்ட் ஸ்கொயர் x வந்து tan x ஆர் இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன்ட் ஸ்கொயர் y வந்து tan y plus c. இந்த y க்கு பதிலா நம்ம இது ஆல்ரெடி சப்ஸ்டிட்யூட்ல என்ன போட்டிருக்கோமோ அதை எடுத்து அங்க நம்ம போட போறோம். சோ இதுதான் வந்து ஒரு சின்ன பேசிக் சப்ஸ்டிடியூஷன் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இப்ப நான் என்ன சொன்னேன், எடுத்தோட ஒரு எக்ஸ்போனென்ஷியல் போனேன். இப்போ ஒரு குவாட்ராட்டிக் இது ட்ரிக்னாமெட்ரிக் அண்ட் ஒரு குவாட்ராட்டிக் இருக்கிற மாதிரி. இப்போ தேர்ட் क्वेश्चन, இன்டகிரேஷன் ஆஃப் 2x cos square x square minus 5 dx. cos square இல்ல, சாரி, integral of 2x cos x square minus 5 dx. சோ டக்குன்னு பார்த்தோன்னே என்ன பண்ணணும், ஒன்று இந்த டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஆர் இந்த டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா as usual x square minus 5 t னு போடுறோம் ஆர் y, உங்களுக்கு வேணுங்கிற g போட்டுக்கலாம், f போட்டுக்கலாம். சோ நம்ம ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றது t and y. சோ டிஃபரன்சியேஷன் with respect to x அப்படின்னா 2x dx is equal to dt. ஓகேவா? இப்போ क्वेश्चनல ஆல்ரெடி 2x dx இருக்கு. சோ இந்த டேர்ம் ஃபுல்லாவே dt ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, சோ சிம்பிளிஃபைட் டேர்ம் என்ன இதோடது, ஆஃப்டர் சப்ஸ்டிடியூஷன் cos t dt. இந்த t க்கு s ஸ்கொயர் மைனஸ் 5 க்கு பதிலா cos t நம்ம போட்டுருக்கோம். இந்த 2x dt க்கு பதிலா 2x dx க்கு பதிலா dt போட்டுருக்கோம். சோ நமக்கு என்ன டேர்ம் வந்திருக்கு, இன்டெகிரல் ஆஃப் cos t dt வந்திருக்கு. இன்டெகிரல் ஆஃப் cos t dt. சோ பேசிக் ஃபார்முலாஸ் படி நமக்கு இன்டெகிரல் ஆஃப் cos t என்ன தெரியும், sin t plus c அப்படின்னு தெரியும்.
So sin t plus c. So simple standard format க்கு கொண்டு வந்துட்டு நம்ம அந்த இன்டகிரேஷன் பண்ணோம்னா it is sin t. இப்போ இதோட அந்த சம் முடியுது. As usual இந்த t க்கு பதிலா நம்ம அந்த ஒரிஜினல் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். So it's sin s square minus 5 plus c. இதுவே டெஃபினைட் இன்டெக்ரலா இருந்தா உங்களுக்கு லிமிட்ஸ் இருக்கும் 0 to 1 0 to 2. சோ நீங்க அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வேற டிஃபரண்ட். சோ இந்த சம்க்கு இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ்க்கு வந்து இதுதான் sin x square minus 5 plus c. இது தேர்ட். ஒரு வாட்டி நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு வாட்டி சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்றதை விட நீங்களே இந்த சம்மை எழுதி வச்சுட்டு திருப்பியும் சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எந்த டேர்ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ வந்து fourth sum போறோம். So fourth sumல வந்து full and full exponential கொடுக்க போறேன். அதாவது x square by 2 plus 3x cube dx. So integration of x square by 2 plus 3x cube 3x cube the whole cube into dx. இதுல exponential இல்ல, logarithmic இல்ல, trigonometric இல்ல, it is only quadratic. So ஒரு சின்ன இது என்ன யோசிக்கணும்னா derivation க்கு யோசிக்கணும். அதாவது எது derive பண்ணா so that இந்த whole term கட் ஆகும் or அந்த x dx or the function of dx வந்து whole term substitute பண்ணும்போது மாறும், simplify ஆகும் அப்படிங்கறத ஸ்ட்ரைக் ஆகணும். So நான் இங்க என்ன பண்ண போறேன், 2 plus 3x cube is equal to t. இந்த term equal to t னு போட போறேன். So it's 2 plus 3x cube is equal to 3. அப்ப என்ன ஆகும், இத differentiating with respect to x. ஓகேவா? So 9x square dx equal to dt. ஓகேவா? So இந்த term differentiate with respect to x அப்படினா 9x square dt by dx. So integration of x square dx, அதாவது இந்த x square dx ங்கிறது அப்படியே போயிடும். பாக்கி இருக்க போறது வந்து dt by 9 into இந்த term மேல நம்ம என்ன போட்டுருக்கோம், t. So 1 by t cube. இப்போ 1 by 9 நம்ம கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் or இன்டகிரேஷன் பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். பட் இன்டகிரேட் பண்ணா it will come. So 1 by 9 integral of dt by t power cube. இப்போ இத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, integral of x power n அப்படினு வருதா? இந்த இடத்துல x power n ங்க integral of x power n ன்னா என்ன, x power n plus 1 by n plus 1. ஓகே, so இந்த இடத்துல x வந்து -3, ஏன்னா t க்கு மேல போச்சு அப்படினா -3. so it will become dt, sorry, so t power -3 dt. so 1 by 9 அப்படியே தான் இருக்கும். so t power -3 plus 1 by -3 plus 1 அப்படின்னு இருக்கும். ஓகே, so இது என்ன ஆகும் அப்படின்னா 1 by 9 t power -2 by -2
So அதோட continuation இங்க எழுதுறேன். So minus 1 by 18 into t power minus 2 plus c. இதுதான் வந்து உங்களோட final answer. But இங்க t க்கு பதிலா நம்ம என்ன போட்டாகணும்? இது போட்டாகணும். So minus 1 by 18 into 1 by 2 plus 3x cube the whole square plus c. So நான் தெளிவா எழுதுற ஒரு வாட்டி so minus 1 by 18 ஓகேவா t பதிலா என்ன வரும் 2 plus 3x cube the whole minus 2 plus c. இப்படி எழுதினாலும் ஓகே இல்ல அந்த டினாமினேட்டர் கொண்டு போயிட்டு by 2 plus 3x cube the whole square அப்படி கீழே கொண்டு வந்தாலும் ஓகே. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த டேர்ம் t னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அதுக்கு அப்புறம் அதுல டிஃபரன்ஷியல் எடுத்து நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்ம் அதாவது இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்தோம். 1/9 integral of t minus cube dt. அதுக்கு அப்புறம் நம்ம இன்டகிரேஷன் முடிஞ்சு ஃபைனல் ஆன்சர் நம்ம கொண்டு வந்துட்டோம். சோ இது வந்து 4th சம். இப்போ நெக்ஸ்ட் சம் போறோம். இதுல எல்லாமே இன்னும் உங்களுக்கு காமனா தெரியுது. ஏதாவது ஒரு குவாட்ராட்டிக்கே வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல இருக்கு இல்லனா மிக்சர் ஆஃப் அதாவது குவாட்ராட்டிக் எக்ஸ்போனென்ஷியல் அப்படி இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம் ஒண்ணுல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்டகிரேட் பண்றோம். ஓகேவா? சோ அடுத்த சம் இருக்கிறப்போ இதுக்கு கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். அதாவது டக்குன்னு எடுத்த உடனே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. எந்த ஃபார்முலா என்ன இது சப்ஸ்டிட்யூட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ e பவர் x 1 plus x dx by cos square e பவர் x x. என்னடா அது குவாட்ராட்டிக்கும் இருக்கு, ட்ரிகாமெட்ரிக்கும் இருக்கு, எக்ஸ்போனென்ஷியலும் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. சோ இப்போ இதுல எதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? அதாவது e பவர் x 1 plus x dx by cos square ex dx. சோ எதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? அதாவது இததான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, சோ e பவர் x x is equal to t அப்படின்னு தான் போட போறேன். இப்போ இத with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஃபரன்சியேஷன்ல சிலது பார்த்திருப்போம். uv அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் x ரெண்டு டேர்ம்ஸ் ஆஃப் x இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இத கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இத கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நான் இத கான்ஸ்டன்ட்டா வச்சு இது டிஃபரன்ஷியேட் பண்ணனா dx ஓட x ஓட டிஃபரன்சியேஷன் 1. சோ e பவர் x அப்படியே தான் வரும். பிளஸ் இத கான்ஸ்டன்ட்டா வச்சு இது டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படினா e பவர் x dx dt. சோ என்ன அப்படி வருதுன்னா uv u dash v plus v dash u அந்த ஃபார்முலா வருது. சோ u into v is equal to u dash v plus v dash u. சோ இத கான்ஸ்டன்ட்டா வச்சு இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இத கான்ஸ்டன்ட்டா வச்சு இத டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். இத கான்ஸ்டன்ட்டா வச்சு இத டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். சோ அப்படி இருக்கறப்போ நமக்கு இந்த டேர்ம் வருது. இப்போ क्वेश्चनல பாருங்க
e power x into 1 plus x. அதை நம்ம bracket open பண்ணோம் அப்படின்னா e power x plus e power x into x இந்த term வருமா? மேலே இருக்கிற numerator open up பண்ணா இந்த term வரும். So the whole இதுவே நம்ம dt replace பண்ண போறோம். So simplified form என்ன வரப்போகுது? dt by cos square. Cos square நம்ம change பண்ணவே இல்லை. Cos square இந்த term பதிலா நம்ம t போடுறோம். கரெக்ட்டா? So this is the simplified version. இப்போ நமக்கு என்ன தெரியும்? Secant square ஓட integral தெரியும். அப்ப how is it related to cos square? So 1 by cos square is equal to secant square. So secant square dt secant square t into dt இதுதான் நம்ம integrate பண்ண போறோம். இப்போ secant square t dt ஓட integration என்ன? Which is tan t plus c. So எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கிற ஒரு இன்டெகிரல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரே ஒரு சின்ன சப்ஸ்டிட்யூஷன் தான் பண்ணுவோம். பண்ணி நம்மளால tan t plus c கொடுக்க முடியுது. பட் இதோட அது நிக்காது. இந்த t க்கு பதிலா நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So tan e power x into x plus அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். tan into x e power x plus c. So இதாவது ஒரு டேர்ம் இந்த மாதிரி பெருசா வந்துச்சு அப்படின்னா காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இதுக்கப்புறம் பை பார்ட்ஸ் பை பார்ஷியல் ஃபிராக்ஷன் இருக்கு. ஸோ ஒரு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஒரு கொஸ்டினை பார்த்து எதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் இதுதான் சப்ஸ்டிடியூஷன் தான் யூஸ் பண்ண போறோம், ஒன்ஸ் பார்ஷியல் ஃபிராக்ஷன் தான் பண்ண போறோம் அப்படின்னு உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா உடனே சால்வ் பண்ண ஆரம்பிச்சு. பட் ஒரு கொஸ்டினை ஒன்றுக்கு 2 வாட்டி படிச்சு பார்த்து புரிஞ்சு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, எப்போதுமே ஃபார்முலாஸ் வேல்யூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதோட அதை நம்ம எப்படி அப்ளை பண்றோம் கொஸ்டின்ஸ்ல அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ அடுத்த கொஸ்டினுக்கு போறோம். அடுத்த கொஸ்டின் log x plus 1 into log x plus x the whole square by so question la வந்து integration of x plus 1 into x plus log x or log x plus x the whole square by x dx. So in the whole term நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம். இதுல வந்து குவாட்ராட்டிக் குலர log இருக்கு. ஓகே, சோ இங்க வந்து x plus log x t ன்னு நம்ம போடுறோம். அப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x into dx equal to dt. ஓகேவா? பட் क्वेश्चनல என்ன நம்மள்ட்ட 1 plus 1 by x தான் இருக்கு. ஆனா क्वेश्चनல x plus 1 by x ன்னு இருக்கு. சோ இந்த டேர்ம் மட்டும் நான் எழுதுறேன். இந்த டேர்ம் மட்டும் நான் இங்க எழுதுறேன். So x plus 1 by x அது எப்படி நம்ம எழுதலாம்? இப்படியும் இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம். So x by x வந்து 1 plus 1 by x. So இங்க வந்து 1 plus 1 by x அப்படி நம்ம எழுதிருக்கோம். So இந்த whole term into dx வந்து நம்ம dt ஆ போட்டுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? integration of t square dt. இவ்வளவுதான்.
இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டான ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன், அதாவது இதுக்கு பதில் இதை போட்டதுக்கு அப்புறம் நம்மளால இவ்வளோ ஒரு சின்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம், எதை நம்ம கொண்டு வர போறோம், இந்த ஃபார்முலாவை எப்படி டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி கொண்டு வர போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கு நீங்க நிறைய வாட்டி போட்டு பார்க்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா போட்டுருவோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வந்துருச்சு. டி ஸ்கொயர்னா டி கியூப் பை 3, அதாவது எக்ஸ் பவர் n இன்டெகிரல் என்ன, எக்ஸ் பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1. ஸோ டி கியூப் பை 3 பிளஸ் சி. ஆனா டீக்கு பதிலா நம்ம என்ன போட்டிருக்கோம், எக்ஸ் பிளஸ் லாக் எக்ஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் log x to the power cube by 3 plus c. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஏன்னா நான் ஏன் சப்ஸ்டியூஷன் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல எடுக்கிறேன் அப்படின்னா, சப்ஸ்டியூஷன் முடிச்சுட்டு நீங்க கொஞ்சம் போட்டு பார்த்தாதான் அடுத்தடுத்து உங்களால வந்து பை பார்ட்ஸோ பை ஃப்ராக்ஷன் சொல்லி கொடுக்கும்போது புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் ஒர்க் ஷீட்ஸ் அனுப்புகிறேன். இப்போ சப்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு நியர்லி 10 ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் எக்ஸசைஸ் தான் தரேன். அதை நீங்கள் கண்டிப்பாக ஈச் இண்டிவிஜுவல் போட்டு பார்த்து ஆன்சர் எனக்கு சொல்லணும். ஓகே, ஸோ அடுத்த சம், 7th சம். ஓகே, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் cot x into log sin x dx. என்னடா அது, cot இருக்கு, log இருக்கு, sin இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு என்னன்னா இன்டெகிரல் ஆஃப் cot x log into sin x dx. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, லாகுக்கும் சைடுக்கும் சம்மந்தம் இல்லை, லாகுக்கும் காட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் காட் அண்ட் சைடுக்கு ஒரு சின்ன சம்மந்தம் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, log of sin x equal to t அப்படின்னு நான் இந்த டேர்மை வந்து log sin x டேர்மை வந்து நான் t அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ log x கோட டிஃபரன்சியேஷன் என்ன, 1 by x. பட் sin x கோட டிஃபரன்சியேஷன் என்ன, cos x. ஸோ cos x dx is equal to dt. ஓகேவா? இப்போ cos x by sin x அப்படின்னா நம்மளுக்கு sin x by cos x னா tan x தெரியும். இப்போ cos x by sin x னா cot x. So cot x dx equal to dt. இப்போ என்ன ஆகுது, இந்த cot x dx பதிலா dt போயிடும். So what will your integral become? Integral of log இந்த log sin x பதிலா நம்ம t போட்டுருக்கோம். So integral of t dt. இவ்வளோ பெரிய இந்த ஈக்குவேஷனை integral of t dt நம்ம கொண்டு வர முடிஞ்சது using substitution. So integral of t என்ன, integral of x power n. So x power n னா x power n plus 1 by n plus 1. So t square by 2 plus c. So t square பதிலா நம்ம என்ன போடணும், log sin x. So log sin x the whole square by 2 plus c. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே,
integration by substitution வந்து ஒரு சின்ன ப்ரீ ஸ்டெப் பண்ண போறோம். அதாவது சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆல்டரேஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அது ஃபார்முலாஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் அப்படின்னு வந்து ஸோ இதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணணுன்றது இல்லை. இது பேசிக் ஃபார்முலாஸ், இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் மாதிரி எப்படி லைக் இன்டெக்ரல் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், டான் இன்வர்ஸ் எக்ஸ், இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என், அந்த மாதிரி ஃபார்முலாஸ் செட் பண்ணியிருக்காங்களோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அவங்களே ஃபார்முலாஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா dx by x square minus a square, integral of first formula dx by x square minus a square. அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 by 2a log of x plus a by x minus a, sorry, x minus a by x plus a by plus c. So இப்போ x இருக்கு or a வந்து a னா நம்ம என்ன சொல்லுவோம், any constant. So dx by x square minus a square is equal to அப்படின்னா 1 by 2a log x minus a by x plus a modulus. ஏன்னா நம்மளுக்கு logல நெகட்டிவ் வந்தா கஷ்டம். So logல modulus எடுத்துட்டு x minus a plus x by x plus a plus c. இது first formula. அதே மாதிரி இப்போ செகண்ட் ஃபார்முலா வந்து dx by a square minus x square is equal to 1 by 2a log a plus x by a minus x plus c. இது செகண்ட். தேர்ட் வந்து dx by a square plus x square is equal to 1 by a tan inverse of x by a. இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க, xங்கிறது the given function, aங்கிறது constant. So சப்போஸ் காம்ப்ளெக்ஸா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃபார்ம்ல நம்ம கொண்டு வர போறோம். சோ இது 3 क्वेश्चंस. அதுக்கு அடுத்த ஃபார்முலாஸ் வந்து dx by root of x square minus a square is equal to log modulus x plus x square minus a square plus c. அடுத்தது dx by root of a square minus x square sin inverse of x by a plus c. Next, integral of dx by root of a square plus x square and x square plus a square எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் is equal to log of modulus x plus x square plus a square plus c. So இந்த மூணு ஃபார்முலாஸும் இந்த மூணு ஃபார்முலாஸ் டோட்டலா இந்த 8 ஃபார்முலாஸுமே வந்து சாரி 6 ஃபார்முலாஸுமே வந்து இப்போ அடுத்து பார்க்க போற கொஞ்சம் சம்ஸ்க்கான ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ நம்ம 6 ஃபார்முலாஸ் பார்த்தோம். அதில் 1 or 2 சம்ஸ் நான் இப்போ சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுல ஃபர்ஸ்ட் சம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரூட் இன்டெக்ரல் ஆஃப் 3x by 1 plus 2x power 4 dx. So integral of 3x by 1 plus 2 power 2 into x power 4 dx. இப்போ நீங்க கேட்கலாம் ஏன் நம்ம சப்ஸ்டிடியூஷன் போகக்கூடாது அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த இதை வந்து t ல சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8x cube equal to dt. ஸோ நம்மள்ட்ட மேல x மட்டும்தான் இருக்கு, x cube வேணும். அப்ப நம்ம என்ன பண்றது, சப்ஸ்டிடியூஷன் நம்மளால போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இப்ப அந்த ஸ்பெஷல் ஃபார்முலா 6 கொடுத்தேன் இல்லையா, அதுல ஏதாவது வருதா அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே, சோ இப்ப நம்ம அது எப்படி பண்ணலாம், ஒரு பக்கம் நம்மளுக்கு x வேணும், ஒரு பக்கம் வந்து வெறும் கான்ஸ்டன்ட்ஸா வேணும். சோ அப்ப என்ன ஆகும்,
கீழே டினாமினேட்டர்ல 3x by நான் இந்த ரெண்டு சைடும் 2 ஆல டிவைட் பண்றேன். ஓகே, so 1/2 plus x power 4 dx. இந்த டினாமினேட்டர் எப்படி எழுதலாமா? 3x, அதாவது நியூமரேட்டர் அப்படியே இருந்துட்டு டினாமினேட்டர்ல 1/2 plus x power 4 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இது எந்த ஃபார்முலால அடங்கும் நம்மளுக்கு? integral of dx by x square plus a square. கரெக்ட்டா? dx by x square plus a square. அப்படினா என்ன ஆகும்? 1/a tan inverse of x by a plus c. Okay, so இந்த இதுக்கு நம்ம அத மாத்த போறோம். so இது a square, இது x square கிரட்டம் அந்த ஃபார்முலா கேட்டபடி. அப்போ எப்படி நம்ம மாத்துறது? so integral of 3x dx by 1/√2 the whole square எழுதலாமா? 1/2 என்ன பண்ணலாம்? 1/√2 into 1/√2 எழுதலாம். plus x square to the power 4. so x square to the whole square அப்படின்னா நம்ம x power 4 வரும். 1/√2 into 1/√2 1/2 வரும். so இப்போ எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த ஃபார்மட்? dx by a square plus x square இருக்கு. ஆனா நம்மள்ட்ட என்ன இருக்கு? இங்க மேல ஒரு x இருக்கு. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எப்படின்னா x square equal to t அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ x square is equal to t அப்படின்னா 2x dx is equal to dt. கரெக்ட்டா? so x square நம்ம t ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2x dx is equal to dt. நம்மளுக்கு என்ன வேணும்? x dx வேணும். so இந்த x dx எடுத்துட்டா dt by 2. so இதனால் இந்த x dx க்கு பதிலா dt by 2 போடுறேன். so 3/2 into dt. அப்போ இந்த டேர்ம் என்னாகும்? டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த டேர்ம் என்னாகும் அப்படின்னா சேம் 1/√2 the whole square plus x square க்கு பதிலா நம்ம t போட போறோம். so t square. இத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பெஷல் ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சப்ஸ்டிடியூஷன் போறோம். ஓகே, சோ இந்த 3/2 வெளியில வந்துரும் into dt by 1/√2 the whole square plus t square. okay, so 3/2 into நம்மளுக்கு என்ன தெரியும்? அந்த ஃபார்முலா படி dx by x square plus a square equal to 1/a tan inverse of x by a plus c தெரியும். so இப்போ நம்மளுக்கு a க்கு பதிலா a என்ன இருக்கு? a னா 1/√2. இந்த x க்கு பதிலா இந்த ஃபார்முலா படி x னா நம்மளுக்கு t ஸ்கொயர் இருக்கு. so 1/a னா into 1/√2. ஓகேவா? இங்கே ஒரு 3/2 இத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போதே டிவைடட் பை 2 போடும்போது இந்த நியூமரேட்டருமே
divided by 2 மாறும். So 3 by 2. by 2. Okay. So already on 3 by 2 இருக்கு. Into 1 by 2 அப்படின்னா 3 by 4. Okay. 3 by 4 into 1 by a க்கு பதிலா 1 by 1 by root 1 போட்டுட்டோம். Tan inverse of x by a. x க்கு பதிலா என்ன இருக்கு? t. by a க்கு பதிலா 1 by root 2. a வந்து நம்மளுக்கு 1 by root 2 plus c. So நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷனை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் வந்ததுக்கு அப்புறம் இதோட ரிலேட் பண்ணி ஆல்ரெடி ஸ்பெஷல் ஃபார்முலாஸ்னு ஒரு 6 ஃபார்முலாஸ் கொடுத்திருந்தேன் இல்லையா? அந்த ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓகே. ஸோ இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு வரும்னா 3 by 4 into root 2. ஏன்னா 1 by root 2னா அது மேலே போகும். ஸோ 3 by 4 root 2 tan inverse of root 2 நம்மளுக்கு t க்கு பதிலா என்ன போட்டிருந்தோம்? x ஸ்கொயர். ஸோ இந்த t க்கு பதிலா நம்மளுக்கு x ஸ்கொயர் வரும். ஸோ root 2 x ஸ்கொயர் plus c. இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும்னா 3 by 2 root 2 அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்டா? 3 by 2 root 2 into tan inverse of root 2 x square plus c. So இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இதோட டிஃபரன்ஸ் இன்டகிரேஷன் தான் இது கொண்டு வந்திருக்கோம். எப்படி அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து அந்த ஃபார்மேட் ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ எல்லாமே டிவைடட் பை 2 போடுறோம். ஸோ 3 by 2 இது ஃபுல்லாக பை 2. அப்போ 3 by 2 எக்ஸுங்கிறது நியூமரேட்டர் ஆகிடும். ஸோ டவுன் பண்ணும்போது இது 1 by 2 ஆகிடும். இது வந்து x power 4 ஆகிடும். ஸோ இந்த டினாமினேட்டர் பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு தெரியுது? dx by x square plus a square. பட் அதோட எப்படி நம்ம ரிலேட் பண்ண போறோம்? 1 by 2ங்கிறது 1 by root 2 தி ஹோல் ஸ்கொயர். x power 4ங்கிறது x square தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மேட் கொண்டு வந்தாச்சு. ஆனா இங்க ஒரு x dx ன்னு இருக்கு. அது இப்பதான் நம்ம அந்த சப்ஸ்டிடியூஷன் கொண்டு வரணும். So x square is equal to t அப்படின்னு இருக்கிறப்போ 2x dx is equal to dt. இதை தூக்கி நம்ம அதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 3 by 4 வெளியில வந்துடும். So dt by 1 by root 2 the whole square plus t square அப்படின்னு இருக்க போறோம். அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. So integration part தான். So 3 by 4 into 1 by a க்கு பதிலா 1 by 1 by root 2 tan inverse of t by a plus c. Next இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்? அந்த t க்கு பதிலா உங்களோட x சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேன். So this will be your final answer. So for next sum என்னன்னா 1 by root of 8 plus 3x minus x square dx. இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டின். இப்போ நம்ம வந்து அந்த 6 ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா? 6 ஃபார்முலாஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் அப்படின்னு கொடுத்தது. அதுல நம்ம ஒருத்த வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ இது வந்து ரூட்ல இருக்கு. ஸோ 1 by root of ஒன்று a square minus x square or x square minus a square or x square plus a square அந்த ஃபார்மேட்ல மாத்தணும். எப்படி மாத்தணும்? நம்மளுக்கு மேலேயும் எதுவும் இல்லை. ஸோ இதை வச்சுதான் நம்ம விளையாடணும். ஓகே. ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாமே. ரூட் ஆஃப்
8 இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அந்த 8ங்கிறத நான் அப்படியே வச்சிருக்க போறேன். 8 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை நான் அப்படியே வச்சிருக்கேன். மைனஸ் 3x. இதுல நான் ஒரே ஒரு டேர்ம் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அதாவது பிளஸ் 3/2 plus 3/2 the whole square minus 3/2 the whole square. அதாவது ஒண்ணுமே இல்ல. இது 8 அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த இங்க இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து மட்டும் நான் மைனஸ் வெளில எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. ஸோ இப்போ ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3/2 by whole square minus 3/2 the whole square ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்றேன். இது எப்படி மார்க் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆர் ஃபிராக்ஷன். நம்ம ஃபிராக்ஷன் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஒன்று ஃபிராக்ஷன் பண்ண தெரிஞ்சதுன்னா டக்குன்னு இது எதோட ஃபிராக்ஷன் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆர் எப்படி சிம்பிளிஃபை பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ 1/√8 மைனஸ் இதை நான் அப்படியே வச்சிருக்க போறேன். ஸோ இந்த டேர்மை கிளப் பண்ண போறேன். x minus 3/2 the whole square minus 3/2 the whole square. இப்போ இத வந்து a minus b the whole square அப்படின்னு சொல்லலாமா? So a square minus 2ab plus b square. ஸோ அப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லை ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று a square plus b square plus 2ab or a square minus b square plus b square minus 2ab அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க கொண்டு வரணும். ஸோ இதுல பாக்கி இருக்கிறது என்ன? இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ். அதை நான் வெளியில கொண்டு வர போறேன். ஸோ 1/√8 plus இது மைனஸ் ஓட மைனஸ் இருக்கிறதுனால நான் பிளஸ் வெளியில வரும். ஸோ 9/4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 தி ஹோல் ஸ்கொயர். ஒன்றுமே இல்லை, இந்த டேர்மை நான் அப்படியே வச்சுட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மட்டும் வெளியில எடுத்துட்டு போயிருக்கேன். ஓகே, ஸோ 8 plus 9/4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை கிளப் பண்ணிக்கலாம். 1/41/4 root of 41/4 minus 3/2 the whole square dx. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு? 1/root of a square minus x square அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. வா, ஸோ இந்த ஃபார்மேட் மட்டும் நான் இப்படி எழுதுறேன். dx by root of a square minus x square equal to இந்த ஃபார்மேட்டுக்கு தான் நம்ம மாற்ற போறோம். ஸோ sin inverse of x by a plus c. ஓகேவா? பட் ஆனா என்ன இருக்கு? இங்க ஒரு டிஃபரெண்ட் டேர்மா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா x minus 3/2 equal to d. அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிடியூஷன் தான் யூஸ் பண்ண போறோம். பட் சப்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது ஸ்பெஷல் ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிராக்ஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போ வந்து dx equal to dt
அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன ஆகும்? x minus 3 by 2 க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? t. So என்ன ஆகும்? Integral of 1 into dt divided by 41 by 4 minus t square. இப்போ நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் ஃபார்மேட்ல வந்துருச்சா? root of a square minus x square. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்? sin inverse of x by a அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதுல வந்து sin inverse of t by 41 by 4 na enna? root 41 by 2 the whole square. அதனால நான் என்ன பண்ண போறோம்? x by a அப்படின்னா root 41 by 2 plus c. ஆனா நம்ம t க்கு பதிலா என்ன போட்டுருக்கோம்? x minus 3 by 2. So sin inverse of x minus 3 by 2 by root 41 by 2 plus c. இன்னும் இதை simplify பண்ணலாம் அப்படின்னா sin inverse of 2x minus 3 by 2 by root 41 by 2. So இந்த 2 cancel ஆயிடும். அப்ப நமக்கு என்ன இருக்கும்னா sin inverse of 2x minus 3 by root 41 plus c. So optionsல இப்படி இருந்தாலும் நீங்க டிக் பண்ணலாம், இப்படி இருந்தாலும் நீங்க டிக் பண்ணலாம், இப்படி இருந்தாலும் டிக் பண்ணலாம். சோ எது வரைக்கும் அவங்க சிம்பிளிஃபிகேஷன் இல்ல இது மூணுத்தையுமே கொடுத்துட்டு all the above அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க all the above கிளிக் பண்ணணும். சோ இந்த சம் ஒவ்வொரு வாட்டி நான் சொல்றேன். இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चन. 8 plus 3x minus minus x square. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த கான்ஸ்டன்ட்டா அப்படியே வச்சிருக்கேன். இந்த டேர்ம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அதாவது ஒன்று x plus a the whole square or x plus b the whole square or a minus b அந்த மாதிரி ஃபார்முலால இன்கார்பரேட் பண்றதுக்கு நான் plus 3 by 2 and minus 3 by 2 the whole square ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்றேன். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? 8 minus x minus 3 by 2 the whole square minus 3 by 2 the whole square அப்படின்னு நான் simplify பண்ணிட்டு அந்த கான்ஸ்டன்ட்டை வெளில கொண்டு வரேன். So root of 1 by root of 8 plus 9 by 4 minus அந்த term இந்த term அப்படியே நான் வச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகுது? a square minus x square அந்த ஃபார்மேட்ல வருது. So sin inverse of x by a. But x க்கு பதிலா சிங்கிள் டேர்ம் இல்லாம ரெண்டு டேர்ம் இருக்கு. அப்படின்னா x minus 3 by 2 இப்போ நான் வந்து சப்ஸ்டிடியூஷன் கொண்டு வரேன். dx க்கு பதிலா dt. So integral of dt by a square minus x square. டைரக்டா நமக்கு sin inverse of x by a வந்துருச்சு. ஓகே. So x க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கிற t க்கு பதிலா நான் x போட்டுட்டு இது மூணு நான் சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல கொடுத்திருக்கேன். ஓகே. So these are all the integration by substitution. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸசைசஸ் கொடுக்க போறேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே integration by substitution. அப்போ நான் ஒரு 6 to 7 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கேன். பட் அது மட்டுமே பத்தாது, நீங்களும் சால்வ் பண்ணி ஆகணும். அதுக்கான ஹோம்வொர்க் சம்ஸ் நான் கொஞ்சம் தரேன். அது இல்லாமையும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல நீங்களா போட்டு பார்த்தா மட்டும்தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் இந்த எக்ஸாம்லயும். ஸோ இதுதான் உங்களுடைய எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். அதாவது ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்லயே நான் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் x into 2x plus 1 the whole cube dx. செகண்ட் ஒன் வந்து இதுல நீங்க எதை சப்ஸ்டிடியூட் பண்ணி எதை பண்ண போறீங்கங்கிறத பார்த்துக்கோங்க. இதுல வந்து
5 into log x plus 1 the whole square by x into dx. Second sum. Third sum, 4x plus 3 by 2x cube minus 3x minus 1 into dx. Fourth sum, root of 2x plus 1 dx. Fifth one வந்து integration of tan x is equal to log of secant x modulus secant x plus c. Sixth one வந்து integral secant x is equal to log of modulus secant x plus tan x plus c. இதெல்லாம் வந்து proof பண்ண போறீங்க. இது ரெண்டும் answers வந்துருச்சு. You are going to prove. அதுக்கெல்லாம் வந்து நீங்க integral கண்டுபிடிக்கணும். And seventh question, integral, you have to find the integral of sin x by sin of x plus a dx. Eighth question, integral of sin cube x into cos square x dx. Ninth one வந்து dx by 3x square plus 13x minus 10. Tenth one வந்து integral of 6x plus 7 by root of x minus 5 into x minus 4. So, இதுல வந்து எப்படி டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்களா இல்ல சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்களா இல்ல மாடிஃபை பண்ண போறீங்களா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். So, இது 10 sums இன்னைக்கு எடுத்ததுக்கான 10 sums நான் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த 10 sums நான் சால்வ் பண்ணிடுறேன். பட் நீங்க அதுக்கு முன்னாடி போட்டு பார்த்துட்டு ஆன்சர்ஸ் எனக்கு சொல்லணும். ஓகே, இத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. So Indian class, good evening. Thank you.